வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் கழக ஆட்சி அமைந்தவுடன் தமிழ்நாட்டில் வனப்பரப்பை 33% அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மாபெரும் திட்டங்களை தீட்டி அதிகமான மரக்கன்றுகளை தமிழகம் முழுக்க நட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் கழக ஆட்சி அமைந்தவுடன் நம்முடைய ஒட்டன்சத்திரம் தொகுதி முழுவதும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் சுமார் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இன்று வரை நட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய நல்லாட்சியில் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் இந்த ஒட்டன்சத்திரம் தொகுதியினுடைய மக்களின் மைந்தர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்களுடைய இந்த சட்டமன்ற தொகுதியில் சுமார் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அவருடைய தலைமையிலே மிக சிறப்பாக நட்டு வரக்கூடிய சந்ததியினருக்கு இந்த இயற்கையை பேணுகிற, இந்த இயற்கையை பாதுகாக்கிற, பசுமை புரட்சியை உருவாக்குகிற, வனப்பரப்பை அதிகரிக்கிற இந்த மாபெரும் திட்டத்தை இந்த தொகுதியில் செய்திருக்கிறோம். பல்வேறு இடங்களில் அனைத்து கிராமங்களிலும், அதாவது 73 கிராம ஊராட்சி, ஒரு பேரூராட்சி, ஒட்டன்சத்திரம் நகராட்சி முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் இல்லங்கள் தோறும் மரக்கன்றுகள், அதோடு மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் சாலை ஓரங்களிலும் மரக்கன்று நட்டு அமைச்சருடைய தலைமையில் அமைச்சருடைய சீரிய முயற்சிகள் நாங்கள் எல்லாம் அதை வழிநடத்தி பாதுகாத்து அந்த மரக்கன்றுகளை இங்கு சிறப்பாக வளர்த்தி வந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொன்னால், இங்கே புளியம்பட்டி, வண்ணாவட்டி, உல்லாதம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இது இருக்கக்கூடிய சுற்றியுள்ள அத்தனை கிராமங்களிலும் மரக்கன்றுகள் சிறப்பாக வளர்த்து வைத்து அதை அமைச்சருடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சக்கரபாணி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் மரக்கன்றுகளை தண்ணீர் எடுத்து டேங்கர் மூலமாக அனைத்து மரக்கன்றுகளுக்கும் விட்டு இன்று 4 ஆண்டுகளில் சுமார் ஒரு 25 லட்சம் மரக்கன்றுகளுக்கு மேலாக மிக சிறப்பாக வளர்த்திருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இடையகோட்டையில் மாபெரும் அளவில் ஒரு உலக சாதனையை 6,40,000 மரக்கன்றுகளை நட்டு உலக சாதனை படைத்தவர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் என்பது இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகிறேன். அதை போலவே ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவரும், ஒன்றிய குழு உறுப்பினர்களும், அமைச்சருக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளும், நிர்வாகிகளும் அவர்களுடைய சொந்த ஊரில் அத்தனை கிராமங்களிலும் மரக்கன்றுகளை மிக சிறப்பாக நட்டு பராமரித்து வருகிறோம். இது வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் வரக்கூடிய சந்ததியினருக்கும் மிக சிறப்பாக இந்த இயற்கையை பாதுகாக்கிற இந்த பணியில் நாளை வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த பசுமையை உருவாக்குற இந்த திட்டத்தை முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறோம். ஒத்துழைப்பு வழங்கிய பொதுமக்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.